ஷேய் பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி மத்திய அரசு, மாநில அரசு, தமிழ்நாடு மேற்க கிழக்க நெரிச்சி நீதிமன்றத்தில் உள்ள கொண்டு போய் கணக்கை ஏற்றிரு. ஒன்றால் தான் முடியும்ட்டார் ஐயா, கொடுத்துட்டார், கையில் தூக்கி எறிஞ்சிட்டார் ஓலையை. புரியுதா? அந்த ஓலையை தூக்கி எறிஞ்ச கணக்கில் மத்திய அரசு மாநில அரசு உள்ளே மாட்டணும். புரியுதா? மாட்டி உள்ளே ஏற்றி ஓடிக்கிட்டு இருக்கல தான் வெளியில் இந்தியா நாடு முழுவதும் டைம் வரையில் அலசி அல்வாங்க இராணுவ வீரர், இராணுவ படை. இதுதான் கணக்கு. இப்போ படிச்சிருக்கான்ல, இதில் அவன் புரியட்டும். உட்காந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன், ஆணும் பெண்ணும் எல்லாம் உட்காந்து புரியட்டும். இதை புரிய வைப்பார். தமிழ் வார்த்தையில், தமிழ் பண்பாடில் உலக நாடே விட்டாச்சு கணக்கு. புரிஞ்சுக்கடா. மத்திய அரசு நாக்கு போட்டு நக்க விடுவான்ப்பா. மத்திய அரசு, மாநில அரசு நாக்கு போட்டு நக்க விடுவான். புரியுதா? ஒரே நக்கு தானே சொல்லுதான், நக்கு 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 நக்குன்னு. அப்போ நாக்கு சுளைய போட்டு ஆணும் பெண்ணும் நாக்கை போட்டு நக்க விட்டுரு. எழுத்தாளர் தானே, நக்கு தான். அந்த எழுத்தாளர் உள்ள நக்கி நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளே ஏறிடும். புரிஞ்சுக்கப்பா. கைலாசத்தில் கணக்கு முதல் பேப்பரை தூக்கி எறிஞ்சு நக்கிட்டான். புரியுதாப்பா உனக்கு? இதில் பேப்பரை தூக்கி போட்டு, அந்த காகித பேப்பரை தூக்கி போட்டு லாயர், எதிர் மனுதார் லாயர்லேருந்து பத்திர டாக்குமெண்ட்ஸ் போட்ட கணக்கு இப்போ நக்க விடுதார். காகித பேப்பரை உள்ளே எரிஞ்சு விளக்கு, கொடி, பீடங்கள், 2 சிலைகள் இடித்தான்ல, அந்த பேப்பரை விட்டு நக்கிட்டான். கவர்மெண்ட் லாயர்லேருந்து உள்ளே வாங்கி எல்லாம் ஆடாத ஆட்டம், புரோக்கர்லேருந்து எல்லாம் ஆண்டவன் பூரா நக்க விட்டுருப்பா. நக்கிட்டான். நீ இன்னும் நக்க விடு. புரியுதா? அவனுக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தால் கடவுள் ஒன்று உட்கார்ந்துருக்கார், நம்ம போகக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு நாக்கில் வரணும். அவன் நக்கிறவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? புரியுதாப்பா? நக்கிறவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அதனால தான் மத்திய அரசு, மாநில அரசு நக்க விட்டு உள்ளே இவனுங்க நக்கு டயத்தில் உள்ளே மாட்டி வருவான். இராணுவம் தான் போட்டுக்காருப்பா. இராணுவம் இவனுங்களை கணக்கு எடுக்கிறதுக்கு, அள்ளி உள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இராணுவம் கொடுத்துட்டாரு. நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணுக்கும் அந்த மனசில் போய் புரிய வச்சிரு. ஆட்டாமுட்டிக்காக 14 கோடீஸ்வர் ஐயா கணக்கு ஏற்றுவார். இப்படி தான் ஏற்றி வருவார். புரியுதா? சேட்டை செஞ்ச சேட்டையை பூரா எடுத்து காட்டி கணக்கு உள்ளே கொடுத்து இவனுங்களை தூக்குறதுக்கு இராணுவ படை, முப்படை வீரர், முக்கால் சத்தியம். கணக்கு ஏற்றி முடித்த உடனே பின்னால் ஒரு பெட்டிஷன், ஒரு கணக்கு பட்டியல் அள்ளுதற்கு இராணுவம் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ தான் உள்ள கடவுள் வந்து பூமியில் இறங்கி சேட்டை செஞ்சவனை இராணுவத்தை வச்சு தூக்குதாரு அப்படிங்கிற கணக்கு வாயால் நாக்கால் வரும். இப்போ அவன் சிரிப்பான், சிரிக்கட்டும். முக்கால் சத்தியம்.